தேவன் தைரியம் உள்ளவர்களின் தேவன். எப்ப தேவன் உன் கண்ணுக்கு தெரிவார் தெரியுமா? நீ வாழ்க்கையில துணிச்சலா தைரியமா சில முடிவுகளை எடுக்கும் பொழுதுதான் கர்த்தர் முன்னாடி தோன்றும். கிருபாசன தந்தையில நெருங்கி சேருகிற தைரியம் எதனாலே உண்டானது என்றால், தேவன் அன்பானவர் என்பதை சிங்காசனத்தை விட்டு இறங்கி சிலுவைக்கு வந்து மரித்து, மகனே நீ கிட்ட வா, நான் உன் மேல அவ்வளவு அன்பா இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் அந்த வழியை திறந்து காண்பித்ததுனால அவருக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்கு, உன்னை கொண்டு அவரால் என்ன செய்ய முடியும் அப்படின்றத வச்சுதான் தேவன் உன்னை பார்க்கிறாரு. அது இயேசுவோட தொடர்பு படுத்தி காட்டப்படும். ஆனா இப்ப இங்க ரொம்ப தெளிவா சொல்லுது, ஜீவன் எதுவா? நான் சொல்லிய வசனங்கள், நான் சொல்லிய வசனங்கள் ஜீவனாய் இருக்கிறது. நான் சொல்லிய வசனம் தான் ஜீவன். எல்லாரும் சொல்லுங்க, வசனம் தான் ஜீவன். ஆமா, இன்னொரு 2 வசனம் படிக்கலாம். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 12வது வசனம், 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 23வது வசனம். சில வசனங்கள்லாம் வாசிக்கிறது நல்லது, கொஞ்சம் நேரம் எடுத்து அதெல்லாம் படிச்சிடலாம். தேவனுடைய வார்த்தையானது, தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாய். கவனிங்க, வார்த்தை தான் ஜீவன் உள்ளது. எல்லாரும் சொல்லுங்க, வார்த்தை தான் ஜீவன் உள்ளது. ஆமா, வார்த்தை தான் ஜீவன் உள்ளது. கவனிங்க, இந்த உலகத்துல நாம் ஜீவனை தெரிந்து கொள்ள வேண்டியது ஏன் அவசியம்? நான் உங்களுக்கு சொன்னேன், இந்த முதல் மனிதன் தவறான ஒன்றை தெரிந்து கொண்டான். அவன் தவறான ஒன்றை தெரிந்து கொண்டதினாலே இந்த முழு உலகத்திற்குள்ளேயும் சாபம் வந்து விட்டது. சாபம் நிறைந்த உலகத்திற்குள்ளே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்தில் எந்த பக்கம் திரும்பினாலும் சாபம், எங்க திரும்பினாலும் மரணம், எங்க திரும்பினாலும் தீமை. இதற்கு காரணம் என்ன? ஒருவருடைய தவறான தெரிந்து கொள்ளுதல். கவனிங்க, அதை மாற்ற வாய்ப்பு இருக்கிறதா? ஆம், இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. என்ன செய்ய வேண்டும்? நீ சரியானதை தெரிந்து கொள்ள முயற்சிக்க வேண்டும். சரியானதை நான் எங்க தெரிந்து கொள்ளுவது? அப்படி என்றால் ஆண்டவர் சொல்றார், நீ ஜீவனை தெரிந்து கொள். ஜீவன் எங்க இருக்கிறது? அவருடைய வசனத்தில் இருக்கிறது. ஜீவன் எங்க இருக்கிறது? அவருடைய வார்த்தையில் இருக்கிறது ஜீவன். அப்ப தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளது என்று இங்க வாசிக்கிறோம். 1 பேதுரு 1:23. அங்க போங்க. அழிவுள்ள வித்தினாலே அல்ல, அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறது, என்றென்றைக்கும் நிற்கிறதோ ஜீவன் உள்ளதுமான தேவ வசனமாகிய. கவனிங்க, ஜீவன் உள்ளதுமான தேவ வசனம், ஜீவன் உள்ளதான தேவ வசனம். அப்ப தேவ வசனத்தில் மாத்திரமே ஜீவன் உண்டு. கவனிங்க, இந்த உலகம் முழுவதிலும் அழிவு இருக்கிறது, இந்த உலகம் முழுவதிலும் சாபம் இருக்கிறது, இந்த உலகத்திலே மரணம் இருக்கிறது, தீமை இருக்கிறது. அப்ப இந்த தீமை நிறைந்த இந்த உலகத்தில், சாபம் நிறைந்த இந்த உலகத்தில் நான் எப்படி ஆசீர்வதிக்கப்படுவது என்றால், ஜீவனை தெரிந்து கொண்டு. ஜீவன் எங்க இருக்கு? வார்த்தையில் இருக்கிறது, தேவ வசனத்தில் இருக்கிறது. தேவ வசனமாகிய இந்த வார்த்தையில ஜீவன் இருக்கிறபடினால வார்த்தையை தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. நீங்களும் நானும் வார்த்தையை தெரிந்து கொள்ள வேண்டும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. சரி, இப்ப 15வது வசனம், உபாகமம் 30:15 போங்க பார்க்கலாம். இதோ ஜீவனையும் நன்மையையும், ஜீவனையும் நன்மையையும், மரணத்தையும் தீமையையும் இன்று உனக்கு முன்னே வைத்தேன். இன்று உனக்கு முன்னே நான் என்ன பண்ணிட்டேன்? வைத்தேன். நல்லா கவனிங்க, இங்க பாருங்க. இல்ல சாரி, 19வது வசனத்துல, ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு. என்ன பண்ணும்படிக்கு? பிழைக்கும்படிக்கு. சொல்லுங்க, பிழைக்கும்படிக்கு. சொல்லுங்க, பிழைக்கும்படிக்கு. எல்லாரும் சொல்லுங்க, பிழைக்கும்படிக்கு. நம்ம ஊர்ல இந்த பிழைக்கும்படிக்குன்னா என்னன்னு தெரியல. பிழைக்கிறது. இந்த கிராமங்கள்ல இருந்து இங்க வந்து நாங்க பிழைக்க வந்தோங்க அப்படின்னுவாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? இங்க எங்கப்பா வந்த? பிழைக்க. பிழைக்க வழி இல்லாமல் இங்கே வந்துட்டேயா. கிராமங்களில் இருக்கிறவங்க சொல்லுவாங்க, பஞ்சம் கிஞ்சம் ஏதாவது வந்துச்சுன்னா அங்கே வாழ முடியாது, அதனால் இங்கே வந்து இந்த பிழைக்கிறதுனா இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா உயிர் வாழ்றது. எப்படி? பிழைக்கிறதுனா என்னன்னா உயிர் வாழ்றது. சாகாமல் பிழைச்சி கிடக்கிறோம் அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த சாகாமல் பிழைச்சி கிடக்கிறதுக்கு தான் பிழைக்கிறதுன்னு நினச்சின்னுக்கிறாங்க. பிழைக்கிறதுனா அது இல்லை. பிழைக்கிறதுனா ஓஹோன்னு வாழ்றது.
புரியுதுங்களா உங்களுக்கு? ஏதோ உயிரை கையில் பிடிச்சின்னு இருக்கிறையா, அப்படியே கொஞ்ச நாளில் இதுங்களெல்லாம் கரை சேர்த்துட்டேன்னா நான் போய் சேர்ந்துடுவேயா பா. சில ஆட்கள் அப்படி சொல்லுவாங்க, நான் சொல்லுவேன் நீ போய் சேர்ந்துடு, அதுங்கெல்லாம் தானாக கரை சேரும். சிலர்லாம் அப்படி அப்படியே என்னவோ அப்படியே அப்படியே ஒன்றும் இல்லை. பிழைக்கும்படிக்கு, எல்லாரும் சொல்லுங்க பிழைக்கும்படிக்கு. ஏன் பிழைக்கும்படிக்கு? ஏன்னா இந்த உலகத்துல சாபம் இருக்கிறது, இந்த உலகத்துல மரணம் இருக்கிறது. அப்ப பிழைக்கணும்னா ஒண்ணு பண்ணணும், பிழைக்கணும்னா ஒண்ணு பண்ணணும். கவனிங்க, எங்க மாமனார் திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்தவர். அங்க கிராமத்தில் இப்போ கிடையாது, நான் சொல்றது ஒரு எப்படியும் ஒரு கிட்டத்தட்ட 50-60 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கதையை நான் சொல்கிறேன். 50-55 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கதையை சொல்கிறேன். அங்கே கிராமங்களில் மிகப்பெரிய ஒரு பக்கம் கொள்ளை நோய்கள், இன்னொரு பக்கம் பஞ்சம். ஒரு பக்கம் கொள்ளை நோய் வந்துச்சுன்னா எப்படி வருதுன்னா, நம்ம இப்போ கால்ராலாம் சொல்கிறோம் பாருங்கள். இந்த கால்ராலாம் வந்துச்சுன்னா ஒரு வீட்டில் 5-6 பேர் மொத்தமாக சாவாங்க, அப்படியே கொத்து கொத்தா சாவாங்க பாருங்க. நம்ம ஊரில் திட்டும்போது கூட என்ன சொல்லுவாங்க, கால்ரா வந்து வாரின்னு போவோம். இப்போ கால்ராலாம் வந்தால் வாரின்னு போவாது, சரியா? இப்போ கால்ரா ஹாஸ்பிட்டலுக்கு போனால் சரியாயிடும். ஒரு டைமில் கால்ரா வந்து அவனை வாரின்னு போவான்னு சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? ஏன்னா கால்ரா வந்தால் செத்துருவாங்க. அப்போ ஒரு வீட்டில் அப்படியே 4-5 பேர் அப்படியே கொத்து கொத்தா சாவாங்க. ஒரு பக்கம் பஞ்சம், இன்னொரு பக்கம் மழை வியாதி, இன்னொரு பக்கம் பஞ்சங்கள், மழை தண்ணி இல்லாமல். ஒரு பக்கம் என்ன பெய்தான்னா ஒரே மண்ணா பெய்தான், வானத்திலிருந்து அப்படியே மண்ணா கொட்டுதான், புழுதி மழையா போய்தான். விவசாயம் பண்ண முடியல, வாழ முடியல. இங்கே இருந்தால் ரொம்ப கஷ்டமாக போய்டும்னு சொல்லி பாருங்க. அந்த நாட்களில் அங்கேருந்து இங்கே வரணும்னா ட்ரெயினுக்கெலாம் ரொம்ப கம்மியான காசு தான், அது கூட வழி இல்லை. எப்படியாவது போய் பிழைச்சிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு சட்டையை, ஏன்னா சட்டை போட்டுக்கிட்டு ஊரை விட்டு வெளியே வந்தால் எங்கடா கிளம்பிட்டேன்னு கேட்பாங்க. அதனால் சட்டையை அக்கில் சுருட்டி வச்சுக்கிட்டு கிளம்பி வந்து ட்ரெயின் ஏறி வந்துட்டாரான் சென்னைக்கு. ஏன்னா வாழணும், பிழைக்கும்படிக்கு. கவனிங்க, பிழைக்கிறதுக்கு இங்கே வந்தார், பிழைச்சிக்கிட்டாரு. சரி, அப்போ பிழைக்கணும்னா ஒன்று செய்யணும். இங்கே இருந்தால் வாழ்வா சாவான்னு தெரில, ஒரு பக்கம் வியாதி, ஒரு பக்கம் பஞ்சம், என்ன ஆகுன்றே தெரியலன்னா இதுக்கு தப்பி பிழைக்கிறதுக்கு ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டியது இருந்தது. சரியாக செஞ்சிட்டாரு. கவனிங்க அருமையானவர்களே, நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் முழு உலகத்திலையும் தீமை நிறைஞ்சிருக்குது, முழு உலகத்திலையும் சாபம் நிறைஞ்சிருக்குது, மரணம் இருக்குதுன்னா இப்போ நீங்கள் பிழைக்கிறதுக்கு ஒன்று பண்ணணும். அது என்னன்னா ஜீவனை தெரிந்து கொள்ளணும். ஜீவனை தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. இந்த ஜீவனை எப்படி நீங்க தெரிந்து கொள்ள போறீங்க உங்க வாழ்க்கையில? ஜீவனை எப்படிங்க தெரிந்து கொள்றது? சில ஆட்கள் நீ பிழைக்கணும்னா பாருங்க, இப்போ மத்தேயு 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்துக்கு வாங்க. ஏன்னா சில ஆட்களுக்கு எப்படி பிழைக்கிறதுன்னு தெரியல. இயேசு கிறிஸ்து பிசாசு கிட்ட பேசுறார் பாருங்க. அவர் சோதிக்கப்பட்ட போது மத்தேயு 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்துக்கு வாங்க பார்க்கலாம். அவர் பிரதியுத்தரமாக மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். நான் சொன்னேன் இல்லையா, வார்த்தையில் ஜீவன் இருக்கிறது. அப்ப வார்த்தையினால மனிதன் என்ன பண்ணுவான்? பிழைப்பான். வார்த்தையில ஜீவன் இருக்கிறது, வார்த்தையால் மனிதன் பிழைப்பான். எல்லாரும் சொல்லுங்க, வார்த்தையில் ஜீவன் இருக்கிறது, வார்த்தையால் மனிதன் பிழைப்பான். 40 நாள் இயேசு கிறிஸ்து உபவாசம் இருக்கிறாரு. 40 நாள் உபவாசம் இருந்துட்டு அவர் ரொம்ப கலைத்தவராக வர்றாரு. இப்போ பிசாசு என்ன நினைக்கிறான்னா, இவரை சோதிக்கிறதுக்காக வந்துட்டு, என்னப்பா உனக்கு ரொம்ப பசி எடுக்குதா, இந்த கல்லை நீ என்னவா மாற்று, நீ தான் பெரிய மிராக்கல் ஒர்க்கராச்சு, அற்புதம்லாம் பண்ணுவிய, மேஜிக்லாம் பண்ணுதில்ல, இந்த கல்லை அப்பமாக்கி நீ என்ன பண்ணிடு, சாப்பிட்டுடு, கல்லை அப்பமாக்கி சாப்பிட்டுடு. ஏன்னா அங்கே பாருங்களேன், அப்பம் இல்லை, கல்லை என்னவா மாற்றிடு, அப்பமா மாற்றி சாப்பிட்டுடு. ஏன்னா இங்கே பாருங்களேன், பிசாசு இப்போ என்ன சொல்லுவான்னா, இது இல்லைல்ல, இது தானே இருக்குது, இதை எடுத்துக்கோ. வாழ்க்கையில் சில நேரங்களில் சில நன்மைகள் நமக்கு கிடைக்காத போது இல்லை, ஒரு தீமையை நன்மை மாதிரி காட்டில, இது இருக்குதுல்ல, இதை எடுத்துக்கோ, இப்போதைக்கு இதான் இருக்குது, இதை தாண்டி வேற இல்லை,
இந்த கல்லை அப்பமாக்கி சாப்பிடு, சாப்பிட்டா பசி போயிடும். நீ வாழ்வையா? இப்படியே இருந்தா பசியில செத்துருவையா? பிசாசு எவ்வளவு நல்ல ஐடியா கொடுக்குறான் பாருங்க. ஆண்டவர் இப்ப என்ன பதில் சொன்னாரு? அப்பா நீ நினைக்கிற நான் பசியில செத்துருவேன்னு. கிடையாது, கிடையாது. நீ நினைக்கிறது தான் தப்பு. என்னன்னா, இந்த அப்பத்தினால தான் நான் வாழ்வேன்னு நீ நினைச்சனா உன் எண்ணம் தவறானது. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல. சொல்லுங்க, அப்பத்தினால் மாத்திரம் அல்ல. ஆமா, நிறைய பேர் என்ன நினைக்கிறான்னா, அப்பம் இருந்தா தான் வாழ முடியும்னு நினைக்கிறான். அப்பத்தினால் மாத்திரம் அல்ல. சொல்லுங்க, அப்பத்தினால் மாத்திரம் அல்ல. சத்தமா சொல்லுங்க, அப்பத்தினால் மாத்திரம் அல்ல. சில ஆட்களுக்கு நினைப்பெல்லாம் அப்பத்தினால் தான் வாழ முடியும்னு நினைக்கிறான். நம்ம ஊர்ல சிலருக்கு என்ன நினைப்பு தெரியுமா? காசே தான். அப்பத்தினால் மாத்திரம் அல்ல. சில ஆட்களுக்கு பெரிய பங்களா வீடு, அப்பத்தினால் மாத்திரம் அல்ல. சிலருக்கு காரு, அப்பத்தினால் மாத்திரம் அல்ல. அல்லேலூயா. சிலருக்கு நல்ல வேலை, அப்பத்தினால் மாத்திரம் அல்ல. சிலருக்கு சில உறவுகள், அவர் இல்லைன்னா என்னால வாழவே முடியாது பிரதர், அப்பத்தினால் மாத்திரம் அல்ல. நீ அந்த கல்ல அப்பன்னு நினைச்சுன்னு அதுக்கு யார் பொறுப்பு? அப்பத்தினால் மாத்திரம் அல்ல. வாழ்க்கையில சில ஆட்கள் நினைச்சுக்கிறாங்க, இதுதான் என்ன வாழ வைக்குது, எங்க மாமா, எங்க சித்தப்பா, எங்க ஒண்ணு விட்ட தம்பி பிரதர், அப்பத்தினால் மாத்திரம் அல்ல. புரியாவிட்டால் பரவாயில்லை, கேட்க கேட்க புரியும். பிரைஸ் காட், ஆமென், அல்லேலூயா. புரிகிறவர்களுக்காக நன்றி. சிலருக்கு இதுதான் என்ன வாழ வைக்கும்னு நினச்சின்னு இருக்கிறாங்க. ஏபிசி நல்லா படிச்சுக்கமா, அதுதான் உன்னை காப்பாற்றும், அப்பத்தினால் மாத்திரம் அல்ல. நான் படிப்புக்கு எதிரி இல்லை, பணத்துக்கு எதிரி இல்லை, உறவுகளுக்கு எதிரி இல்லை, இது எல்லாம் தேவை. ஆனால் இதுதான் தேவைன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கு தான் நான் எதிரி. ஏன்னா இது எதுவுமே இல்லாமல் தேவனால் நீங்கள் சிறப்பாக வாழ முடியும் என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். அல்லேலூயா. ஆமாம், அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு, சொல்லுங்க, ஒவ்வொரு வார்த்தையிலும் ஜீவன் இருக்கிறது. அந்த ஒவ்வொரு வார்த்தையும் என்னை பிழைப்பூட்டும், என்னை வாழ வைக்கும், என்னை ஆசீர்வதிக்கும், என்ன நன்மைகளை சுதந்திரிக்க வைக்கும். இந்த உலகம் என்ன கீழே தள்ளினாலும், இந்த உலகம் என்ன சாபத்துக்குள்ள அடைத்து போட்டாலும், அந்த வார்த்தைக்குள்ள இருக்கிற ஜீவன் என்னை வெளியே கொண்டு வந்து ஆசீர்வதித்து உயர்த்தி கனப்படுத்தி என்னை மேன்மைப்படுத்தும் என்பதுல சந்தேகமே இல்லை. ஏன்னா ஒவ்வொரு வார்த்தைக்குள்ளேயும் ஜீவன் இருக்கிறது. அல்லேலூயா. ஆமா, சொல்லுங்க, ஒவ்வொரு வார்த்தைக்குள்ளேயும் ஜீவன் இருக்கிறது. மனுஷன் வார்த்தையினால் பிழைப்பான். இங்க பாருங்க, இயேசு கிறிஸ்து அவர் 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 இதை எங்கேருந்து மேற்கோள் காட்டுறாருன்னா, பழைய ஏற்பாட்டில் ஆல்ரெடி இது உபாகமத்தில் இருக்குது. அங்கேருந்து இவங்களுக்கு இந்த பிசாசுக்கு கோட் பண்ணுறாரு. இங்கே பாரு, ரெஃபரன்ஸ் காட்டுறேன், போய் படிச்சுக்க ஒழுங்கா. பிசாசுக்கு பைபிளை சொல்லி கொடுக்குறாரு, போய் படி. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினால் பிழைப்பான். இங்க பாருங்க, அந்த வசனம் சொன்ன இடத்துல என்ன இருக்குது? தயவு செஞ்சு வாங்க எல்லாரும் உபாகமம் 8ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. உபாகமம் 8ஆம் அதிகாரம் 3வது வசனம். அவர் உன்னை சிறுமைப்படுத்தி, கவனிங்க, இங்க எதை சொல்றாருன்னா, ஞாபகம் வச்சுங்க, இந்த இஸ்ரவேல் ஜனங்க வனாந்தரத்தில் நடந்து வந்தாங்க பாருங்க. இவங்க இப்போ இந்த உபாகம புஸ்தகத்தோட பின்னணி என்னன்னா, இவங்க அப்பா அம்மாலாம் செத்துட்டாங்க. எகிப்திலேருந்து கிளம்புனாங்க பாருங்களேன். கிளம்புனவங்க 40 வருஷத்தில் வனாந்தரத்தில் செத்துட்டாங்க. அவங்களோட பிள்ளைங்களுக்கு இப்போ இந்த மோசை என்ன பண்ணுறாருன்னா, மறுபடியும் சொல்லி கொடுக்குறாரு. அவங்க அப்பா அம்மா எப்படியெல்லாம் நடந்து வந்தாங்க, கர்த்தர் அவங்களை எப்படியெல்லாம் நடத்தினாரு அப்படின்றத ஒரு முறை இவங்களுக்கு சொல்லி கட்டுறார், போதிக்கிறார். பாஸ்டரோட வேலை எவ்வளோ கஷ்டம் பாருங்க. அப்பா அம்மாங்களுக்கு சொல்லி கொடுத்து அவங்களுக்கு புரியல, அப்புறம் பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்குறாரு, அவங்களுக்காவது புரிஞ்சிருமான்னு பார்க்குறாரு. பிரைஸ் எல்லாம், அல்லேலூயா. ஆனாலும் சொல்லி கொடுத்துனே இருப்போம். நாங்கள் எங்கள் ஜீவன் இருக்கிற வரைக்கும், நாங்கள் சாகிற வரைக்கும், கர்த்தர் வருக வரைக்கும் உங்களை ஆசீர்வதிக்க வைக்கிறதுக்கு சொல்லி கொடுத்துனே இருப்போம். உங்கள் அப்பா அம்மாவுக்கு புரியலன்னா பரவாயில்ல, உனக்காவது புரியுதான்னு பார்க்குறோம். உனக்கும் புரியலன்னா பரவாயில்ல, உன் குழந்தைங்களுக்கு புரிய வைக்க முடியுமான்னு பார்ப்போம். எப்படியாவது உங்களை ஆசீர்வாதத்துக்கு நேராக கொண்டு போய் சேர்த்துறது எங்களோட விருப்பமாக இருக்கிறது. ஏன் விருப்பம் இல்லை, தேவனுடைய விருப்பம். உன்னை ஆசீர்வதிக்கணும்னு அவர் சித்தம் வச்சிருக்கிறாரு. பிரைஸ் காட், ஆமென், அல்லேலூயா.
ரைட்டு, தூக்கம் வந்தால் பரவாயில்ல. சிலருக்கு பாருங்க ரொம்ப காலைல சீக்கிரம் எழுந்து கிளம்புறதுனால. படிங்க இப்ப. அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு. நல்லா கவனிங்க, உனக்கு உணர்த்தும்படிக்கு. உனக்கு இது புரியணும். எது புரியணும்? மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல வார்த்தையினால் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு. ஏன் இவங்களுக்கு உணர்த்தணும்னா கவனிங்க, இவங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. எது தெரியாது? வார்த்தையினால இவங்க பெற்றோர்கள் பிழைத்தார்கள் என்பது இவங்களுக்கு தெரியாது. இவங்க பெற்றோர்கள் வார்த்தையினால தான் பிழைச்சாங்கன்னு தெரியாது. கவனிங்க, எப்படி வார்த்தையினால் பிழைச்சாங்க? எகிப்திலிருந்து கர்த்தர் இவங்களை அங்கே என்ன பண்ணுறாரு? எகிப்திலிருந்து கர்த்தர் ஓங்கிய புயத்தினால பலத்த கரத்தினால பல அற்புதங்களை செஞ்சு இவங்களை வெளியில் கொண்டு வராரு. பஸ்கா ஆட்டுக்குட்டியெல்லாம் அடித்து வெளியில் கொண்டு வராரு. வெளியில் கொண்டு வந்து இவங்க எல்லாம் கானானை நோக்கி ரொம்ப உற்சாகமாக பயணம், ஆடலோடு பாடலோடு மகிழ்ச்சியோட களிப்போட பயணப்பட்டுக்கிட்டு வர்றாங்க. பயணப்பட்டுக்கிட்டு வர்றவங்க கொஞ்ச நேரத்தில் இவங்களுடைய சந்தோஷம் எல்லாம் கொஞ்ச நேரத்தில் சுக்கு நூறாக போயிடுது. ஏன் அப்படின்னா, பின்னாடி இவங்களை வழி அனுப்பிவிட்ட பார்வோன் பின்னாடி தன்னுடைய இராணுவத்தை அனுப்புகிறான். ஏதோ கொஞ்ச நேரம் ஏதோ ஒன்று பண்ணிட்டானுங்க, என்னவோ நினச்சி நான் அனுப்பிட்டேன். இவனுங்க விட்டால் காலமெல்லாம் நமக்கு எல்லா வேலையும் செய்கிறதுக்கு இங்கே ஆளே கிடையாது, இவங்களை அப்படியே விட்டால் போயிடுவானுங்க போல இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்கள பிடிச்சிட்டு வாங்கடா அப்படின்னு சொல்லி இராணுவத்தையே அனுப்புகிறான். இப்போ எகிப்தினுடைய இராணுவம் சீறி பாய்ந்து வருகிறது. கவனிங்க, எகிப்தினுடைய குதிரைகள்லாம் ரொம்ப வலிமை வாய்ந்த குதிரைகள். அந்த குதிரைகள்லாம் பார்த்தா அப்படி ஃபேமஸ். சாலமோனே எகிப்தியர்கிட்ட இருந்து தான் குதிரைகள்லாம் வாங்கினார். அந்த குதிரைகள் பாய்ந்து வர்ற வேகத்தை பார்த்தாலே அப்படியே கதி கலங்கும். அப்படியே வேகமாக வருது, அதனுடைய ரதங்கள் எல்லாம் வேகமாக வருது. இப்போ முன்னாடி போகிறதுக்கு வழி இல்லை, முன்னாடி செங்கடல் இருக்குது. இப்படி திரும்பி பார்த்து இந்த ஜனங்க மோசையை பார்த்து, எங்களை இங்கே சாகடிக்கிறதுக்காக எடுத்துன்னு வந்துட்டீங்க. நாங்கள் எகிப்தில் இருந்திருந்தோம்னா நல்லா இருந்திருக்கோம், அங்கேயாவது ஊர் உள்ளே இருந்திருந்தோன்னா ஏதாவது சுடுகாட்டில் புதைக்கிறதுக்காவது இடம் கொடுத்துருப்பான். நிறைய பேர் புதைக்கிறதுக்கு இடம் தேடி தான் வாழ்கிறான். செத்துட்டா இடம். சில சர்ச்செல்லாம் பாருங்கள், ஏன்டா இந்த சர்ச்சுக்கு போகிற? இல்லை, செத்தா எங்களுக்கு கல்லறை தருவாங்க. தலையெழுத்து உனக்கு வேற. கல்லறைக்காகவே சர்ச்சுக்கு போகிறான். சிலர் கல்லறைக்காக, சிலர் சில்லறைக்காக, எதுக்கோ ஒன்றுக்கு சர்ச்சுக்கு போயினுங்கிறான். போட்டோம். வார்த்தைக்காக எவனும் சபைக்கு போகிற மாதிரி தெரியல. எகிப்திலே கல்லறை இல்லை என்றா எங்களை இங்கே கொண்டு வந்தீர், இங்கே ஏங்க எங்களை கொண்டு வந்தீர்னு கேட்குறான். மோசேக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவர் போய் ஓன்னு அழுகுறார் ஆண்டவருடைய சமூகத்தில். ஆண்டவரே, இந்த ஜனங்க இப்படியெல்லாம் பேசுகிறாங்களே. அவர் பாருங்க, அவர் நல்லா கேட்குறாரு. இவனை என்ன கேட்குறாருன்னா, ஏன்டா இங்கே வந்து ஜெபம் பண்ணுங்கிற இப்போ அப்படின்றாரு. ஏன்னா நமக்கு சில நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும்னு தெரியாமல் தானே ஜெபம் பண்ணுறோம். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ ஜெபம் பண்ணாத, இப்போ போய் பேசுன்றாரு. நல்லா கவனிங்க, இப்போ போய் பேசு. யார்கிட்ட? இந்த ஜனங்க கிட்ட பேசு. என்னன்னு பேசணும்? புறப்பட்டு போக சொல்லு. கவனிங்க, புறப்பட்டு போக சொல்லு, சமுத்திரத்தை பிளந்து விடு. என்னையா இது? இப்போ இவர் சொன்னால் இவங்கன்னா அப்படியே கேட்டுருவாங்களா? நீங்கள் யோசிச்சு பாருங்க. நான் மோச இடத்துல இருந்து நீங்களாம் அந்த ஜனங்களாக இருந்தீங்கன்னு வைங்க, ஆண்டவரே என்ன விளையாட்டாக நினச்சிருக்கீங்க, இவனுக்கிட்டலாம் போய் சொல்ல முடியுமா? நம்ம சொன்னால் அதை கேட்டுட்டு தான் மறு வேலை பார்ப்பானுங்களா? நம்ம சொன்னால் வேணும்னே லெஃப்ட்டில் ஒருத்தன் போவான், ரைட்டில் ஒருத்தன் போவான், பின்னாடி ஒரு 4 பேர் ஓடுவான். இப்படி இருப்பானுங்களே, இவனுங்களுக்கு போய் சொல்ல சொல்கிறீங்களேன்னா அவர் சொல்கிறாரு, பேசு பேசு அப்படின்றாரு. பாருங்க, பேசுறதுல எனக்கு ரொம்ப நம்பிக்கையாக இருக்குது. 18 வருஷமாக அதனால தான் பேசினுக்கிறேன். இன்னும் பேசுவேன் நான். ஏன்னா பேசினா என்ன ஆகுன்றது பைபிளில் இருக்குது பாருங்க. அது ஆகியே தீரும். நான் பேசி என் காலத்திலேயே அது ஆகும். அது ஆகலைன்னா எனக்கு பின்னாடி வர்ற பாஸ்டருங்க அதை பேசுவாங்க. அதை தான் சொல்லி கொடுத்துருப்பாங்க, பேசிக்கினே இரு. கவனிங்க, என்ன சொல்கிறாரு இவர்? சொல்கிறாரு, சமுத்திரத்துக்கு முன்னாடி இந்த ஜனங்கள்லாம் நிற்கிறாங்க. ஒரே அழுக, ஒரே கூக்குரல், ஒரே பயம், நடுக்கம், திகில். இந்த ஜனங்க கிட்ட சொல்கிறாரு, இங்கே பாரு, இன்று கண்ட எகிப்தியனை இனி நீ என்ன பண்ண மாட்ட? காண மாட்ட. கர்த்தர் செய்கிற ரட்சிப்பை நீ பாரு. நீங்க பாருங்க, நீங்க சும்மா இருங்க, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். இதை சொன்ன உடனே அவன் கொஞ்சம் ஆறுதலான பாருங்க. ஆறுதல் ஆனவனுக்கு அடுத்தது ஒன்று சொல்றாரு, புறப்பட்டு போன்றாரு. எப்படி? புறப்பட்டு போங்கள் அப்படின்னு சொல்றாரு. எங்கயா போ சொல்ற? கடல் இருக்குது,
பெரிய சமுத்திரம், இதுக்குள்ள நடந்தா மூழ்கிட மாட்டோமா? இவனுக்கு என்ன கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டான்? அறிவில்லை அவனுக்கு. பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, அறிவுக்கு ரொம்ப வேலை கொடுத்தனா ஆபத்து. ரொம்ப பேர் கெட்டு போனது அறிவுனால. ஏன்னா இவன் அறிவுன்னு நினைச்சுன்னு இருக்கிறது தான் அறியாம. புரியலையா உங்களுக்கு? நான் சொல்றது திரும்ப சொல்லுங்க, நீ அறிவுன்னு நினைச்சுன்னு இருக்கிறது உன்னுடைய அறியாமன்னு சொல்லுங்க. ஏன்னா உன் அறிவு ஆண்டவருடைய வேதத்துக்கு விரோதமானது. உன் அறிவு ஆண்டவருடைய வார்த்தையை சந்தேகிக்க வைக்கக்கூடியது. அறிவு சந்தேகிக்கும், விசுவாசம் தான் விசுவாசிக்கும். பிரைஸ் காட், ஆமென், அல்லேலூயா. ஆமாம், அதனால தான் நீங்கள் ரொம்ப அறிவுடையவர்களாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் அன்புடையவர்களாக மாறுங்கன்றேன். ஆண்டவரை அறிவில் அறிஞ்சு கொள்ளாதீங்க, அன்பில் அறிந்து கொள்ளுங்கன்னு சொல்கிறேன். இப்போ இந்த ஜனங்க கிட்ட இவர் பாருங்க, புறப்பட்டு போன்றாரு. பாருங்க, சமுத்திரம் இருக்குது, சமுத்திரம் பெருசாக அப்படியே செங்கடல் இருக்குது. இப்போ போகணும். இந்த ஜனங்களில் எனக்கு அந்த ஃபஸ்ட் ரோவில் இருக்கிறவங்களும் ரொம்ப பிடிச்சிருக்குது. முதல் ரோவில் இருந்தவங்க வாழ்க. ஏன்னா அவன் தான் பாருங்க என்னவோ சொல்கிறாரு, இந்த மனுஷன் என்னவோ சொல்கிறாரு. அதாவது நான் போன வாரம் கூட ஒன்று சொன்னேன் பாருங்க, இந்த யார் அவ சாரிபாத் விதவை, நம்ம வந்து என்னமோ இவர் சொல்கிறாரு, ஏதோ ஒன்று செய்வோன்னு செஞ்சாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி எகிப்துக்கு போய் அடிமையாக சாவோம், இங்கே இருந்தால் சுயாதீனனா சாவோம். கடலில் விழுந்தா செத்தா சாவறேன் விடு, கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு செத்ததா ஆகட்டுமே. அவன்கிட்ட போய் அடிமையா இருந்து சாவறதை விட இவன்கிட்ட இங்க சுயாதீனனா இருந்து செத்து போறேன் தீர்மானம், அவ்வளவுதான். சாவறதுக்கு முடிவு எடுத்துட்டு கடல்ல காலை வைக்கிறான்யா. கடல்ல காலை வச்சான் பாருங்க, என்ன ஆயிடுச்சு தெரியுமா? சமுத்திரம் காலை பாருங்க, மோசேனுடைய கோல்களா இவனுடைய கால்களான்னு தெரியாது, ஆனா அற்புதம் நடந்தது. கர்த்தர் சமுத்திரத்தை ரெண்டா பிளந்துட்டாரு. அல்லேலூயா. இங்க மோசேயோட விசுவாசமும் இவனுடைய கிரியைகளும் ஒன்றா இணையுது, அற்புதம் நடக்குது. அந்த சமுத்திரம் ரெண்டு பக்கம் பிளந்து மதில் சுவர் மாதிரி நிக்குது. இங்க மண்ணுல ஈரம் இருக்கணும்ல, இல்ல காஞ்சு போச்சான். அடிச்ச காத்துல மண்ணு தர உலர்ந்த தரையாய் மாறி வெட்டாந்தரையில கடக்கிற மாதிரி கடக்கிறாங்களாம் இஸ்ரவேல் ஜனங்க. அப்ப இந்த புறப்பட்டு போங்கன்ற இந்த வார்த்தையில இவங்க அத்தனை பேரும் வாழ்ந்துட்டாங்க. வார்த்தை இவனை வாழ வச்சது. பிரைஸ் காட், ஆமென். ஆமா, அவங்க நினைச்சாங்க நாங்க சாவோன்னு. இல்ல, வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு சாகிறதுக்கே ஒப்பு கொடுத்தாங்க பாருங்க. அந்த சாவுல அவங்களுக்கு ஜீவன் வந்துருச்சு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. விளங்குதா உங்களுக்கு? சில நேரங்களில் ஞானஸ்தானம் ஏன் எடுக்கிறேன்னே தெரியாமல் எடுத்திருப்பீங்க. ஞானஸ்தானம் தான் இது என்னன்னா, சிலர் சொல்லுவாங்க ஞானஸ்தானம் எடுத்துட்டியா அவள் தான் முடிஞ்சிடுச்சு. இல்லை, ஞானஸ்தானம் தான் வாழ்க்கைக்கே ஆரம்பம். அங்கே தான் உன் வாழ்க்கையே தொடங்குது. வாழ்ந்தா கிறிஸ்துவுக்காக வாழ்கிறேன், செத்தாலும் கிறிஸ்துவுக்காக சாகிறேன். சாகிறதுக்கு கிறிஸ்துவுக்காக சாகிறேன் தீர்மானம் அடிச்சுட்டு காலை எடுத்து வச்சான் பாருங்க, அங்கே அந்த வார்த்தை அவனை வாழ வைத்தது. ஆமென். அப்போ வார்த்தை அவனை வாழ வச்சு அவன் சத்துருக்களை சங்கரித்தது மாத்திரம் இல்லை, ஒவ்வொரு நாளும் நல்ல கவனிங்க, 40 வருஷம் அவன் வார்த்தையினால் வாழ்ந்தான். கர்த்தர் பாருங்களேன், ஆண்டவருடைய வழிநடத்தல் இல்லாமல் அவன் லெஃப்ட் ரைட்டு கூட நகர மாட்டான். மேகஸ்தம்பமும் அக்கினி ஸ்தம்பமும் உடன்படிக்கை பெட்டி அவங்கள வழி நடத்திக்கிட்டே இருந்துச்சு. போனா போவாங்க, உட்காருனா உட்காருவாங்க. இந்த கோட்டை தாண்டி வராதிங்க, இந்த மலையை தொடாதீங்கன்னா தொட மாட்டாங்க. அப்போ வார்த்தையினாலே வாழ்ந்தார்கள். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் மன்னாவை கொடுத்தாரு. அதை இப்போ நீங்கள் அந்த வசனத்துக்கு வாங்க, 8ஆம் அதிகாரம் வாங்க, 3வது வசனத்தை இப்போ படிங்க பார்க்கலாம். அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினால் பிழைப்பான் என்பதை நீ உணரும்படி 40 வருஷம், ஒரு நாள் 2 நாள் கிடையாது. உங்க அப்பா அம்மா 40 வருஷம் வனாந்தரத்தில் என்ன புசிச்சாங்களா? மன்னாவை புசித்தார்கள். மன்னாவினால் கர்த்தர் போஷிச்சாரு. கவனிங்க, வேலை இல்லை, விவசாயம் இல்லை, கையில் அவங்க சேர்த்து வச்சிருக்கிற சொத்துனால சாப்பிடல, கர்த்தருடைய வார்த்தைனால சாப்பிட்டாங்க. அல்லேலூயா. வார்த்தை அவர்களை போஷித்தது 40 வருஷம், ஒரு நாள் 2 நாள் கிடையாது. அப்ப வார்த்தை வாழ வைக்குமா வாழ வைக்காதா? வார்த்தை இவங்களை பிழப்போட்டுச்சு 40 வருஷம். சரி, வெறும் சாப்பாடு தான் கொடுத்தாரா? கிடையாது. அடுத்த வார்த்தை என்ன சொல்லுது? இந்த 40 வருஷம் உன்மேல்
இந்த வஸ்திரம் பழையதாய் போகவும் இல்லை. எனக்கு இந்த வசனம் ரொம்ப பிடிச்சிக்குது, சகோதரிகளுக்கும் ரொம்ப பிடிக்கணும் இந்த வசனம். ஏன்னா 40 வருஷம் ஒருத்தன் புது ட்ரெஸ் போட முடியும்னா ஆச்சரியமா இருக்குது. அல்லேலூயா. சொல்ல மாட்டீங்களே. சில ஆட்கள் யோசிக்கிறாங்க, ட்ரெஸ் எப்படியா பழைசா போகாமல் அப்படியே ஒரே ட்ரெஸ் டைட்டாக ஆகிட்டே இருக்காதா, வளர மாட்டானா? பழமையாய் போகாத வஸ்திரம் எப்போ பார்த்தாலும் பளபளப்பாகவே இருக்கிறது. அல்லேலூயா. ஆமாம், கர்த்தர் உனக்கு அதை தான் கொடுக்க விரும்புகிறாரு. நீங்கள் விரும்புகிறீங்களோ இல்லையோ, கர்த்தர் விரும்புகிறாரு. அல்லேலூயா. ஆமாம், பாருங்க, நான் சின்ன வயசில் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு இந்த பிறந்தார். கிறிஸ்மஸுக்கு போகும்போது எங்கள் பெற்றோர்கள் கிறிஸ்தவர்களாக இல்லாததுனால எனக்கு கிறிஸ்மஸுக்கு புது ட்ரெஸ்லாம் எடுக்க மாட்டாங்க. பேரண்ட்ஸு கிறிஸ்தவங்களாக இல்லாததுனால எனக்கு கிறிஸ்மஸுக்கும் சரி ஈஸ்டருக்கும் சரி புது ட்ரெஸ்லாம் கிடையாது. எந்த கிறிஸ்மஸுக்கும் நான் புது ட்ரெஸ் போனது கிடையாது. அது நான் கொஞ்சம் வளர்ந்து எனக்கு கருத்து தெரிய ஆரம்பித்ததுக்கு பிறகு தான் நான் எடுத்துகிட்டு போட்டு போனது உண்டு. அது வரைக்கும் வேறு ட்ரெஸ் இருக்கும், அதை நம்ம அயன் பண்ணி போட்டு போவோம். யாராவது கேட்டாங்கன்னாப்பா புது ட்ரெஸ் இல்லையா உங்ககிட்ட அப்படின்னா, நான் உடனே ஃபிலாசபி, உடனே தத்துவம் பேசுவேன். ஆண்டவர் நான் ட்ரெஸ்ஸாக பார்க்குறாரு, உள்ளத்தை தானே பார்க்குறாரு. ஏய் எப்படி நமக்கு அப்படியே ரொம்ப சூப்பராக சமாளிப்போம். ஆண்டவர் உள்ளத்தை தானே பார்க்குறாரு. இதில் வேறு இந்த பாட்டு வேறு வரும் பாருங்க. பாட்டு வரும்போது புது ட்ரெஸ் போட்டுருக்கிறோன்னா நான் எப்படி பார்ப்பேன் தெரியுமா? விளையேற பெற்ற உடை அலங்கரிப்போம் வீணாசையும் நமக்கேன். பார்த்தீங்களாடா, பார்த்தீங்களா? நீங்கள்லாம் இந்த கேட்டகரியில் இருக்கீங்க, நான் தான் இப்போ கரெக்டாக இருக்கிறேன். ஸோ நீங்கள்லாம் மனம் திரும்ப வேண்டியது அவசியம் அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது 40 வருஷம் ஒருத்தன் புது ட்ரெஸ்ஸை போட முடியும்னு. வார்த்தை ஒருத்தரை அப்படி வாழ வைக்கும். நான் சொல்கிறேன், இன்றைக்கி பழைய ட்ரெஸ்ஸு, கிழிஞ்ச ட்ரெஸ்ஸு, ஒட்டு துணி என்ன வேணால் நீ போடு, ஆனால் உன் வாழ்க்கையை கர்த்தர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். காட்டு புஷ்பங்களை பார்க்கிலும் உன்னை அதிகமாக உடுத்து வைக்க வல்லமுள்ள தேவன் நம்முடைய தேவன். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஆமாம், சாலமோனை போல வஸ்திரம் உடுத்தினது இல்லைன்னா சாலமோனுக்கே டஃப் கொடுக்கறது காட்டு புஷ்பங்களுக்கே டஃப் கொடுக்கறது நாம. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஆமாம், கர்த்தர் உங்களை அப்படி உடுத்து வைக்க வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஆமாம், அருமையான தேவ பிள்ளைகளை 40 வருஷம் சரி ட்ரெஸ்ஸு தான் கொடுத்தாரு, சாப்பாடு கொடுத்தாரு, ட்ரெஸ்ஸு கொடுத்தாருப்பா. வேற என்ன கொடுத்தாரு பாருங்க. உன் கால் வீங்கவும் இல்லை. 40 வருஷம் ஆரோக்கியம்னா ஆரோக்கியம், அப்படி ஒரு ஆரோக்கியம் நடந்துக்கினே இருக்கிறான். நம்மால் படிக்கட்டு ஏறி வர்றதுக்குள்ள சவா நில்லுடா கொஞ்ச நேரம் முட்டிக்கிட்டலாம் வலிக்குது. இந்த படி தான் ஏறி இருக்கிறான். ஏறி வந்தவொடனே ஒரு மூச்சை இழுத்து விட்டான் பாருங்க. அப்பா எப்பா 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 என்னடா இவ்வளோ ஹைட்டில் சர்ச்சை கட்டி வச்சுக்கிறீங்கன்னு. 40 வருஷம் நடக்கிறான். அவன் கால்கள் வீங்கலை, அவன் சரீரம் ஆரோக்கியமாக இருக்குது. ஒரு தாத்தா சொல்கிறாரு, அந்த தாத்தாக்கு 85 வயசு ஆயிடுச்சு. 85 வயசில் அந்த கால் எப்படின்னு தாத்தா சொல்கிறார், இப்போ கொடுங்க பிரதர், ஜோஷுவா பிரதர், இப்போ கொடுங்க பிரதர், நான் போகிறேன் பிரதர். என்னையா பண்ண போகிறேன்? நான் போய் சண்டை போடுறேன் பிரதர். அவனுங்க கிட்ட சண்டை போட்டு அந்த மலை நாட்டை எனக்கு தாரும், நான் அதை ஜெயித்து கொள்வேன். எனக்கு 40 வருஷத்துக்கு முன்னாடி கர்த்தர் மோசே என்னை அனுப்பின நாளிலே இருந்த அதே பலன் இப்பொழுது உண்டாயிருக்கிறது. 85 வயசுல தாத்தா சொல்றாரு, எனக்கு 40 வயசுல இருந்த பலன் இப்படி 40 வயசாலே தான் இப்ப பலன் இல்லாம இருக்கானே. அவ்வளவு ஆரோக்கியம், வார்த்தையினால் ஆரோக்கியம். டிசைன் நம்மால் பாருங்க, டிசைனாக சாப்பிட்டா ஆரோக்கியம் வர நினைக்கிறோம். காலையில் ஆப்பிள், ஆரஞ்சு, மதியத்தில் கொஞ்சம் ரைஸ் அளவாக எடுத்துக்கோங்க, கொஞ்சம் நல்ல ஃப்ரூட் சேலடு, நல்ல வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்து வச்சு நல்லா சாப்பிட்டிங்கன்னா ப்ரோட்டீன்ஸ் இருக்குது அதில், உங்களுக்கு ஃபைபரெல்லாம் நீங்கள் நல்லா சேர்த்துக்கிட்டீங்கன்னா நல்லா ஆரோக்கியமாக இருக்கலாம். ஒரே மண்ணாக தான் 40 வருஷம் வெறும் மண்ணாக தான். நீ நினைக்கிற சாப்பாட்டில் ஆரோக்கியம் இருக்குதுன்னு, கர்த்தர் சொல்கிறார் வார்த்தையில் ஆரோக்கியம் இருக்கிறது. 40 வருஷம் ஒரே சாப்பாடை சாப்பிட்டான், அந்த சரீரத்தில் ஒரு நோய் வரல. இன்னொரு இடத்துல சொல்லுது, அவர்களுடைய கண்கள் இருள் அடையலை. ஆமாம், 12 வயசு கூட அவளை ஒரே மங்களாக தெரிஞ்சியா, கண்ணு டெஸ்ட் பண்ணி கண்ணாடி போடணுன்றார் டாக்டரு.
80 வயசுல 120 வயசுல தேவ மனுஷங்களுக்கு கண்ணு நல்லா தெரியுது, காலு நல்லா நடக்குது, சரீரம் நல்லா ஃபங்க்ஷன் ஆகுது, தேக சுகம், தேக ஆரோக்கியத்தை கர்த்தர் கொடுக்கிறார். வார்த்தையில ஆரோக்கியம், வார்த்தையினால சாப்பாடு, வார்த்தையினால வஸ்திரம், வார்த்தையினால பாதுகாப்பு, வார்த்தையினால ஆரோக்கியம். அப்ப வார்த்தை ஜீவன் உண்டு. அந்த வார்த்தை உன்னை பிழைக்க வைக்கும். வார்த்தையினால பிழைப்ப. ஆமென். அப்ப என்ன இந்த வார்த்தை பிழைக்க வைக்கும். அதனால இந்த வார்த்தையை நீ என்ன பண்ணு, தெரிந்து கொள்னு கர்த்தர் சொல்றாரு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப வார்த்தையை எப்படி தெரிந்து கொள்றது? எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 92-831-606662 98-406-7255. எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி அகாபே சபை, எண் 189, EH ரோட், கொருக்குப்பேட்டை, சென்னை 6,21,000.